காற்று மாசு. இந்த காற்று எதனால மாசுபடுது? இந்தியாவின் தலைநகர் டெல்லியில இந்த துணைக்கண்டத்திலே அதிகமாக காற்று மாசுபட்டிருப்பது இந்தியாவின் தலைநகரில். அடுத்து சென்னை. அதுவும் தீபாவளி நேரத்தில் 400 விழுக்காடு 350 விழுக்காடு காற்று மாசுபட்டதுன்னு சொல்லுவான். காரணம் என்ன? ஓம் பட்டாசு. இந்த காசை கரியாக்குறது இல்ல, அது காற்றை கரியாக்குறது. கரியாக்கி நாசம் பண்ற நீ. கந்தக துகளை சுவாசிக்க தொடங்குற. இங்க பாரு, இது யாரு? காரு. இது யாரு? மோட்டர் பைக்கு. இவன் வெளியிடுகிற இந்த பெட்ரோல் டீசல் எரிச்சு வெளியிடுகிற புகை, இந்த கார் வெளியிடுகிற புகை, இந்த நச்ச ஆலைகள், பெரும் ஆலைகள் வெளியிடுகிற புகை எல்லாம் பார்த்துக்கிட்டே வா. உன்னுடைய அணு உலை, உன்னுடைய நச்ச ஆலைகள். இவன் யாரு? நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலிருந்து போறது. அவன் என்ன சொல்றான்னா, இது எங்கன்னா அதிகப்படியா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே புதைந்த எரிபொருளை தேடுவது. அது எது? பழுப்பு நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன். பூமிக்குள் புதைந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த அந்த பொருள்களை எடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் போதுதான் காற்று அதிகமாக மாசுபடுதுன்றான். பார்த்துக்கிட்டே வா ஒவ்வொன்னா. இது நிலக்கரி, நம்ம ஒரு நெய்வேலி தான். பாரு, பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்க. இதுல என்ன நீ ஆழ்ந்து கவனிக்கணும்? ஒரு பெரும் போர், ஈழத்தில் போர், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர், காசாவிலே போர், அழிவு. ஆனால் போரின் பேரழிவிற்கு பிறகு கூட அங்கே மக்களை மீள் குடியேற்றம் செய்து விடலாம். ஆனால் மீத்தேன், ஈத்தேன் எடுத்த இடத்திலே, நிலக்கரி எடுத்த இடத்திலே, அணு உலை வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது. அப்ப போரையும் விட பேரழிவு இவங்க தான். இதை நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வா. காற்று மாசு யாரு? இது யாரு? மீத்தேன், ஈத்தேன். பார்த்து எப்படி எரியலாம் பாரு நீ. இவன் யாரு? ஹைட்ரோ கார்பன். இவன் தான் எல்லாம். இது யாரு இங்க வெடிச்சது? இதனால என்ன ஆயிருதுன்னா, இந்த காற்றால என்ன ஆகுது? இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நச்சு காற்றுகள் இப்படி மேல போகுது. மேல போய் என்ன பண்ணுது? இது இங்க நுட்பமா நீங்க அன்பு தம்பி தங்கைகள் விளங்கிக்கணும். பூமிக்கும் நமக்கு 15 கோடி கிலோமீட்டர், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. மரத்து நிழல்ல போறோம், கொடையை பிடிக்கிறோம். 15 கோடி கிலோமீட்டர். அந்த வெப்பத்தை இடையில் தணிப்பவன் யார்? காற்று மண்டலம், வளி மண்டலம், காற்று படலம். அதை ஓசோன் என்று அறிவியல் சொல்லுது. அந்த காற்று படலம் என்ன செய்யுது? சரியா பூமியிலிருந்து 30 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு. அது வேகமாக சூரியனிலிருந்து வருகிற சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படி நிறுத்துது. அதாவது ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது. அப்ப சூரிய ஒளி பட்டு தெரிக்குது. அதுல மழை தான். உட்காரு, மழைதாயா? ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு, உட்காரு. டேய் டேய், மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டேய் இறக்கடா, டேய் இறக்கடா, கீழே விட்டு உட்கார்றா. டேய் உட்கார்றா. ஒரு தொப்பிதான். அவ்வளவுதான், போயிருச்சு. சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது. டேய் இதெல்லாம் தூக்காதடா. மாநாட்டுக்கு மரியாதை இல்லடா. கடலை பேசுறோம், மழையை பேசுறோம், இப்படி தூக்கி உட்கார முதல்ல. வச்சுக்க தேவை. டேய், குண்டு மழை பொழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் குளிர் மழைக்காடா நம்ம கலைஞ்சு போயிடுவோம். போடுப்பா, போடு. அங்க போடு, போடு.
இப்போ பூமியிலிருந்து சரியா 30-50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காற்று படலம் அந்த ஓசோன் படலம்ங்கிறோம். இதுதான் அங்க இருந்து வருகிற சூரிய வெப்பத்தை தடுத்து அந்த வெப்பத்தை தணிக்கிறது. அங்க ஏற்படுகிற நிறப்பிரிகை உங்களுக்கு பார்க்குற. இப்போ நீ வானவில்லாம் பார்க்குற, அதுல எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. இந்த வானவில்ல எல்லா வண்ணமும் தெரியுது பாரு, ஆனா வெள்ளை தெரியாது. ஆனா வெள்ளையும் அதுல இருக்கு, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நீல நிற வண்ணம் ஆதிக்கம் செலுத்திடுது. அதனாலதான் வானமும் கடலும் முழுக்க நீளமாக தெரியறது. காரணம் அதுதான் பாரு, முழுக்க நீளமா தெரியுது. அது அதிகப்படியாக ஆதிக்கம் செலுத்திடுது. இப்ப இந்த இடத்துல அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தனித்து நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாற்றுகிற பணியை அந்த காற்று வளிமண்டலம், காற்று படலம் செய்யுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தையும் நம்மளால் தாங்க முடியாது, பொசுங்கி எரிஞ்சு செத்து போயிடுவோம். அப்ப அதை யார் தடுக்கிறது? இந்த மரங்கள். பார்க்கிற இது ஏன் பழுப்பா காட்டியிருக்கேன்னா, நீ எந்த செடியும் கொடியும் எந்த மரமும் துளிர்க்கும் போது பழுப்பு நிறத்தில் தான் இலை துளிர்க்கும். அது செத்து அது கருகி கீழே விழும்போது பழுப்பு நிறத்தில் தான் விழும். பிறகு எப்படி பச்சை ஆகுதுன்னா, இங்க பாரு, எப்படி பச்சை பழுப்பு நிறமா தான் இருக்குது பாரு. ஆனா கடை என்ன எதனாலன்னா, அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுத்து அந்த பாரு, அது இங்க இலை இதுகெல்லாம் என்ன செய்யுது, சூரியனிலிருந்து வந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சுது, உட்கொள்ளுது. அதுல இருக்க சர்க்கரையை உறிஞ்சு தன் உணவுக்கு எடுக்குது பாரு. எடுக்கும் போது அதுல இருக்க பச்சையம் அதை எடுத்து உள்ள வந்தோடனே இலை தலை எல்லாம் புல்லு பூண்டெல்லாம் பச்சையா மாறிடுது. ஆனா செத்து விழுகும்போது, உயிரற்று விழும்போது இது மாதிரி விழுது. அப்ப இடையில அது பச்சையா இருக்க காரணம், அது சூரிய ஒளியில் அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி தன் உணவுக்கு சாப்பிடுது. சாப்பிடும் போது வெப்பத்தை உணவா உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்கிறதுனால மரத்துக்கு கீழே நம்ம நிற்கும் போது வெப்பம் நம்மளை தாக்காம குளுகுளுன்னு இருக்குது, நிழலா இருக்குது. அப்ப யாரு பெரிய வேலையை செய்யறது? யாரு? இந்த காற்று படலம். அதை தந்தவள் கடலில் இருந்து போற அந்த ஆக்சிஜன், அந்த மூச்சு காற்று வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலம்மா தலையிலே இருக்கிற இந்த மரம். இப்ப கடலுக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கைகளும் போடுறாங்க, மரத்துக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கையும் போடுறாங்கன்னு இந்த அறிவு கட்ட, இந்த கேடு கட்ட, கேவலம் கட்ட இனி எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரிதானே? கேட்டா எவனா பேசுனா என்ன சொல்லு, இரு உங்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறோம், பெரிய பைத்தியக்கார மருத்துவமனை சொல்லி. இப்ப இந்த காடுகள் இது என்ன செய்யுதுன்னா, புவி வெப்பமாகறனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். இது என்ன செய்யுதுன்னா, பூமிக்கு மேல இந்த நச்சு காற்றுகள்லாம் இருக்கு பார்த்தியா, இந்த நச்சு காற்று இது மீத்தேன், ஈத்தேன், இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதுல இருந்து போறது, அணு உலை, இந்த என்ன சொல்றது நச்சாலைகள், உர தொழிற்சாலை, இது எல்லாத்திலும் இருந்து போதுவாரு. இந்த அனல் மின்சாரம், இந்த அணுக்கழிவு எல்லாம் மேலே போகுது பார்த்தியா, காற்றாகி இந்த கார் வெளியிடுகிற, மோட்டர் பைப் வெளியிடுற, சிப்காடுங்கிற தொழிற்சாலை, இது எல்லாம் போற இந்த காற்றுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த பூமியிலிருந்து சரியா ஒரு 15 கிலோமீட்டர்ல போய் காட்டிருக்கேன் பார்த்தியா, கருப்பா ஒரு போர்வை மாதிரி படலம் மாதிரி படந்துக்குது. அதுக்கு மேல 50 கிலோமீட்டர்ல ஒரு காற்று படலம் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு கருப்பு படலம் இருக்கு. இந்த படலத்தை உருவாக்கியவன் யார்? நம்ம தான். இந்த நச்சு ஆலைகளில் இருந்து வெளியாகிற இந்த கரும் புகை, ஏசி, இந்த குளிர்சாதன பெட்டி, இந்த நீராவி, இது எல்லாம் கலந்து போய் சேர்ந்து சரியா பூமியிலிருந்து 15 கிலோமீட்டர்ல இப்படி கருப்பா நின்னுக்குது. இதனால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, சூரியனில் இருந்து வருகிற வெப்பம், பகலில் இருக்கிற வெப்பம் இரவில் நீல அலை கதிர்களாக மேலெழுந்து சென்று போய் குளிர்ந்துருது. ஆனால் இந்த பகலில் வருகிற சூரிய வெப்பம் இரவில் நீலலை கதிர்களாக மேலே எழுந்து செல்கிற போது அதை மேலே போக விடாமல் இந்த கருப்பு போர்வை போட்டு போர்த்தியதை போல இந்த புகை, இந்த படலம் என்ன செய்து, இந்த தூசிகளால், இந்த நச்சு புகைகளால் உருவான படலம் திருப்பி பூமிக்கு அனுப்பிடுது. நன்கு என் தம்பி தங்கைகள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்துக்கணும். இது பூமிக்கு திருப்பி அனுப்புவதனால என்ன ஆகுதுன்னா, இந்த வெப்பம் மேலே போகாமல் பூமியிலே நிரந்தரமாக தங்கி விடுவதால் பூமி வெப்பமாகிறது, புவி வெப்பமாகிறது. புரிஞ்சுச்சா? இந்த புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனை? பருவ நிலை, கால நிலை மாறிடுது. அதனால என்னென்ன பிரச்சனை இப்ப பாரு. காலநிலை,
மேல போய் குளிர விடாம தடுத்துருது. அது அண்ணன் சொன்னதுதான். இப்ப பாரு, புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனைன்னு நீ கேட்கும்போது உனக்கு விளக்கம் பாரு அண்ணன். இந்த பூமி வெப்பமாகிறதுனால இப்ப என்ன செய்யுது? பூமியில பெரும்பங்கு யாரு? கடல் நீர். அது கொதிக்க ஆரம்பிக்குது, அது வெப்பமாகுது. இந்த கடல் நீர் வெப்பமாகும் போது பாரு, இந்த ஒலை கொதிக்குது, அந்த கடல் வெப்பமாகுது, கொதிக்குது, இங்க பாரு கொதிக்குது. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வெந்நீர்ல ஒரு உயிரோட ஒரு மீனையோ ஒரு எதையோ ஒன்று போட்டினா என்ன போகும்? செத்து போகும். அப்போ கடல் அளவுக்கு அதிகமாக கொதிக்கும் போது என்ன ஆயிருது? கடலுக்குள்ள இருக்கிற பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் செத்து போகுது. அதிலே நமக்கு மூச்சு காற்றை தருகிற செடிகளும் அந்த நீல பச்சை பாசி அந்த மாதிரி போகலாம், அதுவும் செத்து போகுது. அளவுக்கு அதிகமான வெப்பம். இப்ப புவி வெப்பமாகுதுனால பருவநிலை மாறுவதால காற்று அழுத்தம் உருவாகுது. இந்த உருவாகுது பாத்தியா? உருவாவதுனால என்ன பிரச்சனை என்றால் பருவ மழை என்ற ஒன்று இல்லாம போயிருது. இப்ப பருவமழை பெய்யும், இந்த நேரத்துல வெள்ளம் வரும், தேக்கி வச்சுக்கணும், இந்த நேரத்துல விவசாயம் பண்ணலாம், வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறது மாறிடுது. அப்ப என்ன ஆயிருது? பருவநிலை மாறுவதால் பெரும் மழை, புயல் மழை என்று ஆயிருது. பருவமழையே இல்லை, பருவமழை கிடையாது. இந்த பருவமழை பொய்யாகி போய் புயல் மழை, பெருமழை, இது ரெண்டு தான் இருக்குது இங்க பூமியில. இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? புவி வெப்பமாகுது. இப்ப பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது என்று எல்லோரும் பேசுவார். அது மாறல. மாற்றினது யார்? இந்த மனித பதர்கள் தான். இதை நல்லா விளக்கணும். அதை மாற்றினவன் நாம் தான். அது மாறல. இப்ப எப்படி ஓலை கொதிக்குதோ, கீழே அடுப்பை எரிச்சு நெருப்பை எரிக்கும் போது மேலே வந்த பானையில ஊற்றி வச்ச தண்ணீர் நெருப்பு தாங்காமல் கொதிச்சு பொங்கி கீழே விழுதோ, அப்படி வெப்பம் தாழாமல் கடல் பொங்கி மேலே எழுந்து ஒரு நாள் வரும். எப்படி பானையில கொட்டிச்சு அப்படி வரும். வரும்போது என்ன ஆகும்னா 70 விழுக்காட்டு கடல் நீர் பொங்கி 30 விழுக்காட்டு நிலப்பரப்பில் வரும்போது தரையில் இருந்து சரியா 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும். இப்ப நான் சொல்றது நடக்குமா நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்கும். பார்க்க நான் இருக்கணும், நீ இருக்கியோ இல்லையா, ஒரு நாள் நடக்கும். அப்ப என்ன சொல்லணும்? பி கேர்ஃபுல். பாரு இப்ப கொந்தளிச்சு வருது பாரு. இது நம்ம ஐயா ஒரிசா பாலு, ஒரு கடல்சார் ஆய்வாளர், நம்ம ஐயா இறந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஏற்கனவே நம்முடைய சொல்லிருக்க பகுருளி ஆற்றனன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, நம்முடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காரு. ஏற்கனவே பகுருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, கடல் கொன்றுச்சு, குமரி கண்டம்னு ஒண்ணு கடல் கொன்றுச்சுங்கிறாங்க. இப்ப அது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்காங்கன்னா, இந்த கீழடியில் உனக்கு 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து தோன்றான் பூம்புகாருக்குள் பெரிய கடல்கொள் நகரம் இருக்குன்றார். அதுக்கு சான்று ஐயா நம்ம ஐயா ஒரிசா பால் அவர்கள் காட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள ஒரு பெருநகரம் மூழ்கி இருக்குடான்னு. அது போல ஒரு ஆழி பேரலை வந்ததே உன்னால தாங்க முடியல. அப்ப கடல் பொங்கி வெளியில் வரும்போது 70 விழுக்காட்டு நீர், நீ 30 விழுக்காட்டு நிலப்பரப்பு அவள் மூடினால் 3 கிலோமீட்டர் உயரத்திற்கு நீரால் நீ மூழ்கடிக்கப்படுவாய். அதுதான் இது. இப்ப இது என்னன்னா, இதுல என்ன கொடுமைனா, இந்திய நிலப்பரப்புல அதிகப்படியா 81 விழுக்காடு நிலக்கரி மீத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இது காரணம் பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மூதாதை இதற்குள் வாழ்ந்து அதுக்குள்ளே பூமிக்கிலே புதைந்து போன மரம், செடி, கொடிகள், இலை, தலைகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாக புதைந்து வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியாகி மாறுது. அது நிலக்கரி. அந்த கரியின் இடுக்குள்ளே ஒரு காற்று உருவாகிறது. அந்த வெடிப்புக்குள்ளே தேங்கி நிற்கிற காற்று, எரி காற்று, அதுதான் மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுது. அப்ப அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பூமிக்குள்ள குழாயை போட்டு அந்த காற்றை உறிஞ்சுவதற்கு அங்க இருக்கிற நீரை உறிஞ்சி வெளியில ஊத்தணும். வெளியில ஊத்தி விட்டு அந்த காற்றை உறிஞ்சணும். இப்படிதான் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ வெளியில பார்க்கும்போது ஒரே ஒரு குழாயை பார்க்கிறாய், ஒரே ஒரு குழாயை. நீ ஒரே ஒரு அடிமரத்தை பார்க்கிறாய், ஆனால் வேற நீ பார்க்க முடியாது. ஆனால் பலாயிரக்கணக்கான வேர்களை அந்த மரம் விட்டுவிடும். அது போல இந்த மீத்தேன் ஒரு குழாயை பார்ப்பாய், அவன் பலாயிரக்கணக்கான கிளை குழாய்களை உள்ளே அனுப்பியிருப்பான். அவன் 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி 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 வெளியிலே ஊத்துவான். தரைக்குள்ளே தண்ணீர் இல்லாது போகும்போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாயை போடுவான். இந்த கடல் நீர் உள்ளே வரும். இந்த கடல் நீரையும் உறிஞ்சி தண்ணீரை வெளியே ஊத்துவான். நிலம் உப்பளமாகும். ஒன்றத்துக்கும் ஒரு பயிரும் செய்ய முடியாத அளவிற்கு நிலம் மாறும். இதனால் தான் அதை நிறுத்துங்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நிறுத்து. இப்ப 81 விழுக்காடு நிலக்கரி மீத்தேன், ஈத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதுக்குதான் இதை வேட்டையாடுவதற்கு எல்லா முதலாளிகளும் இங்கே வர்றான். இந்த பசுமை கூட என்னது? நர்சரி. நீ பார்த்துருப்பா. இதுக்குள்ள இருந்துதான் இதுக்குள்ள நிறைய செடி கொடிகளை வளர்த்து நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு போறோம். ஒரு நாற்றங்கால், இது ஒரு நாற்று. இதை பசுங்குட விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான். பசுங்குடில் விளைவு அப்படின்னு அறிவியல்ல சொல்றான். இது எப்படின்னா, இந்த குடியில பாக்குறீங்களா, இது மேலே இருந்து வருகிற சூரிய வெப்பத்தை உறிஞ்சிக்கும்.
உறிஞ்சிக்கும். ஆனா கீழே இந்த கீழே இருக்குல்ல, இந்த வெப்பத்தை மேலே போக விடாது. அதை போலதான் பூமியிலிருந்து மேலே 15 கிலோமீட்டர்ல படர்ந்து இருக்கிற அந்த கருப்பு படலம் புவியிலிருந்து மேலே வெப்பத்தை போக விடாம தடுத்துருது. இதை பசுங்கூட விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான். எது? புவி வெப்பமாகுதல. இப்ப கடல் பொங்காம புவி வெப்பமாகாம இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த நச்சு ஆலைகளை மூடணும். அதுக்கு என்ன மாற்று இருக்கு? அதே மீத்தேனியத்தை நீ எப்படி எடுப்பா சீமான்? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு சாணி, இந்த கோழி வாத்தினுடைய கழிவு, இதை குப்பை கிடங்கிலே கொட்டி அதை மக்க வைத்து அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த எரிகாற்றை, இந்த பயோகேஸை, மீத்தேனியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். வாய்ப்பு இருக்கு. வர்றேன், ONGC எல்லாம் நான் மூடுறேன், திறக்கிறேன். புரியுதா உனக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். போட எடுத்துக்கிட்டு போடா. அது அப்ப பூமியை வெப்பமடைய விடாமல் தடுக்க இருக்கிற வாய்ப்பு மரங்களை வளர்ப்பது. நீ வெயில் அடித்தால் கொடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெப்பம், குடை பிடிக்க வேண்டும். என்ன குடை? பச்சை குடை. அது என்ன குடை? மரம். அப்ப 10 ஆண்டுகளில் பிரபாகரன் மகன், இயற்கை தாயின் பிள்ளை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் போர்த்துறேன். நீ பாரு, நான் செய்யறேன் மட்டும் பாரு. உறுதியா செய்யணும். உனக்கு புரியுதா? இப்ப அடுத்து இது பசுங்கூட விளைவு பார்த்துட்டேன். இதெல்லாம் அதேதான். மேல போய் கருப்பு போர்வையா இருந்துகிட்டு வெப்பத்தை மேல போக விடாம பூமிக்குள்ளே இறக்குதுங்கிறதா இது. அதான் சொல்லுது. இந்த காடுகளை அழித்தல், எதுக்கு அழிக்கிறோம் ஏன் அழிக்கிறோம் தெரியாது, அவன் பாட்டு செஞ்சுட்டு இருப்பான். இதுவால் தான் புவியின் வெப்பம் அதிகரிக்குதுங்கிறத சொல்லுது. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, அதன் அளவு குறைவு. அந்த மீத்தேன் ஈத்தேனின் பயனும் வாழ்நாளும் குறைவு. அது எவ்வளவு தூரம் பயன்படும்? கொஞ்சம் தான். அதனுடைய வாழ்நாள் இருக்குல்ல, ஆயுள் இருக்குல்ல, அதுவும் குறைவு தான். ஆனால் அதனால் ஏற்படுகிற தீமை, பின்விளைவு ரொம்ப அதிகம். அந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பூமிக்குள் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்து இருக்கிற அந்த மூலப்பொருளை எடுத்து ஏற்படுத்துகிற, உருவாக்குகிற, எரிகாற்று தயாரிக்கிற இந்த மீத்தேன் ஈத்தேன், இதுல இருந்து வருகிற நச்சு காற்று தான், காற்று மாசுதான் மிக அதிகம்ங்கிறான். அப்ப இதனால் ஏற்படுகிற பின்விளைவு தீமை தான் மிக அதிகம்ங்கிறான். அப்ப முதல்ல இதை கை வைக்கணும். இந்த அயோக்கிய பயலாம் மூடிட்டு மாற்று. சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, இதே மீத்தேன் ஈத்தேனை மக்கிய மர கழிவில் இருந்து எடுக்குது. நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஆடு மாட்டு சாணத்தில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் எடுக்கலாம். என்னுடைய தம்பி மன்னார்குடியிலே மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து பயோகேஸ், இந்த எரிகாற்றை எடுத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு அடிப்பெருக்க கொடுக்கிறான், மின் விளக்கு பொருத்துகிறான், அவனுடைய உந்தூரிலேயே ஓட்டி செல்கிறான். என்ன காட்சி இருக்கு, நான் போடுறேன். அவன் வீட்டில் செய்யறான், உங்க பிள்ளை நான் வந்து நாட்டில் செய்யறேன்ற. இவ்வளவுதான், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே வா. அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும்.